வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்பொழுதும் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று விழைகிறேன். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஆக்கி பரந்தாமனார் அவர்கள் எழுதின நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புத்தகம் ரொம்பவே முக்கியமான புத்தகம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் பொது தமிழாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்திலிருந்து நேரடியாக 10லிருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இல்லையா? அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 6-7 கேள்விகளுக்கு நம்மளால் விளையாடிக்க முடியும். ஸோ இந்த புத்தகம் ரொம்பவே முக்கியமான புத்தகம். இப்போ இந்த புத்தகத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம், கொச்சை சொற்கள், அப்புறம் எழுத்து வடிவிலான சொற்கள், இது மாதிரி எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் கவர் ஆகுது. இந்த புத்தகம் முழுக்கவே ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் சிலபஸில் உள்ள டாபிக்ஸு இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமாங்கிற புத்தகத்தில் எந்தெந்த சாப்டர்ஸில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்காக தொகுத்து கொடுத்துருக்கேன். இப்போது அலகு 1 பொறுத்த வரைக்கும் பிரித்து எழுதுக அப்படிங்கிறது இந்த புக்கோட அத்தியாயம் 29, அதாவது சாப்டர் 29ல் சொற்றொடர் பிரிப்பு தவறுகள், அப்புறம் அதிகாரம் 26ல் பார்த்தீங்கன்னா எளிய சந்தி விதிகள், இதிலெல்லாம் இந்த டாபிக்ஸ் ரொம்பவே கவர் ஆகுது. இந்த விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக பிரித்து எழுதுகவும் சரி, சேர்த்து எழுதுகவும் சரி, நம்மளால் எளிமையாக அப்ரோச் பண்ண முடியும். அப்புறம் சந்தி பிழை கவர் ஆகுது. அதான் இப்போ இந்த பிடிஎஃபை நான் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் போய் இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எந்தெந்த டாபிக் எந்தெந்த அத்தியாயத்தில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரகர வேறுபாடு, அப்புறம் நகர வேறுபாடு, பிழை திருத்தம், ஒருமைப்பன்மை அறிதல், இதெல்லாமே இந்த புத்தகத்தில் ரொம்ப நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த புத்தகத்தில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கு இல்லையா, 62 தலைப்புகள் கவர் ஆகுது. 62 தலைப்புகள் கவர் ஆகுது. எனவே இந்த புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். இந்த புத்தகத்துலேருந்து நேரடி கேள்விகளே கேட்குறாங்க. சரி, ரொம்ப வளர்த்த வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. இது பிழை என்ன, திருத்தம் என்ன அப்படின்லாம் விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிழை திருத்தம் கொஞ்சம் தான் கவர் பண்ண போகிறோம். நான் ஒரு தொகுப்பு ஒன்று தொகுத்தேன். அதாவது இந்த புத்தகத்தில் எப்படி எழுதக்கூடாது, எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயம் 2484 இருக்குது. ஸோ 2484 எப்படி எழுதக்கூடாது, எப்படி எழுதணும் அப்படிங்கிற கம்பேரிசன் இருக்குது. அக்காச்சின்னு எழுதக்கூடாது, அக்காள்னு தான் எழுதணும். ஆம்படையாள் அப்படின்னு எழுதக்கூடாது, அது கொச்சை சொல். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பயன்படுத்துகின்ற ஒரு சொல், அது மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இந்த புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். பேஜ் ப்ரூஃபோட நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பிழை திருத்தம் அப்படிங்கிற அட்டவணை, அதில் 592 பிழைகளும் அதற்கான திருத்தங்களும் இருக்குது. அப்படி நான் ஒரு தொகுப்பு ஒன்று வச்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோவாக வெளிவரும். இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புத்தகத்தை நம்ம அணுகணும்னா அதுக்கு நிறைய பேசிக்ஸ் தேவை. இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அப்படி இந்த புத்தகத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில அடிப்படைகள் தேவை. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த புத்தகம் முழுக்க நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ, தொடர்ச்சியான வீடியோக்கள் வழங்க இருக்கின்றோம். ஸோ இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்தாலே இந்த புக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்த வீடியோ சீரீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொகுப்பு ஒன்று போட்டிருந்தோம். பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். புக்கோட அட்டை டு அட்டை ஒரு 10-15 வீடியோவில் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பகுதி 1. ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுதல் பற்றி இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சொற்றொடரை நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஒரு சீரான இடைவெளி விடுறேன். அதாவது இசை பிரித்து கூறுகிறேன். இசை அப்படின்னா சத்தம்னு வச்சுக்கலாம். நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லலை, நடுவில் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் விடுறேன். அப்போ அதுதான் நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இசை அறுத்து கூறுதல்னு சொல்கிறாங்க. நன்னூலை எழுதின நன்னூலாசிரியர் யார்? பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறாரு? புணர்மொழி இசை திரிபால் தெளிவு எய்தும். புணர்மொழினா என்ன? புணர்ச்சின்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போ சேர்ந்திருக்கிற சொல்ல நாம் பிரித்து பேசும்பொழுது தான் தெளிவு கிடைக்கும். எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேசும்போது எப்படி நாம் இடைவெளி விட்டு பேசுகிறோமோ அதே மாதிரி எழுதும் பொழுதும் சரியான இடத்துல பிரித்து எழுதணும். புரியுதுங்களா? தவறாக பிரித்தா பொருளே மாறிடும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா புத்தி இல்லாதவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? புத்தி இல்லாதவன் ஒரு சொல் இருக்குது. புத்தி இல்லாதவன்னா என்ன? அறிவு கெட்டவன் அர்த்தம்.
இல்லையா? அத புத்தி கூட்டல் இல்லாதவன் அப்படின்னு பிரிச்சா அறிவற்றவன் அப்படின்னு பொருள். இப்படி பிரிக்கிறேன்னு வச்சுக்கீங்க, புத்தியில் ஆதவன் அப்படின்னு பிரிச்சா புத்தியில் சூரியனை போல ஞானம் உள்ளவன் அப்படின்னு பொருள் ஆயிடும். அப்போ நாம எதை மென்ஷன் பண்ண வரோமோ அது மாதிரி நாம பிரிக்கணும். தமிழுங்கிறது ஒரு ஒட்டுநிலை மொழி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்களான்னு நம்ம நினைப்போம்ல, அதெல்லாம் தான் கேள்வியா கேட்குறாங்க. தமிழ் ஒட்டுநிலை மொழி, அதாவது ஒட்டுச்சொல் மொழி. சொல் உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரும் மொழி. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பார்த்தார்கள் அப்படிங்கிறதுல பார் அப்படிங்கிறது பகுதி, கல் அப்படிங்கிறது ஒரு பன்மை விகுதி. புரியுதுங்களா? ஆர் அப்படிங்கிறதும் பலர்பால் பன்மை விகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு இத்து வந்து இதுல இடைநிலை, காலத்தை காட்டுகின்ற இடைநிலை. கிறு கின்று ஆனின்று அது வந்து எதிர்காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்புறம் இத்து இட்டு இன்னு இரு இதெல்லாம் இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்பு இவ்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அது படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி பல சொல்லுறுப்புகள் ஒன்னோடு ஒன்று ஒட்டி வர்றதுனால தான் தமிழை நம்ம என்ன சொல்கிறோம், ஒட்டுநிலை மொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒட்டி வர வேண்டியதை பிரிச்சிட்டோம்னா பொருள் கெட்டு போயிடும். சரி, இப்போ எதை பிரிக்கலாம் எதை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற விதிகள் இருக்கு. இந்த விதிகள்ல இருந்தே கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொகை சொற்களை பிரிக்கலாமா? தொகை சொற்கள்னா என்ன? தொக்கி நிற்கிறது, அதான் தொகைன்னு பேரு. தொகைனா மறைஞ்சி வர்றது. என்னென்ன தொகையெல்லாம் இருக்கு? வினைத்தொகை, பண்புத்தொகை, இருபெயரொட்டு பண்புத்தொகை, உம்மை தொகை, ஓமை தொகை, வேற்றுமை தொகை, உருபும் பயனும் உடன் தொகை, அன்மொழி தொகை, இது மாதிரி நிறைய தொகைகள் இருக்கு இல்லையா? இந்த தொகைகள் எல்லாம் நம்ம பிரிக்க கூடாது. இப்போ மலர்கை, என்னது மலர்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை சொல்றது. இது என்ன? ஓமை தொகை. மலர் போன்ற கை, மலர்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதை நம்ம மலர் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எழுதக்கூடாதான்? மலர் ஒரு ஸ்பேஸ் விட்டு கைன்னு எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு சொல் தன்மையுடையவை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தொகை சொற்கள் எல்லாமே ஒரு சொல் தன்மையுடையவை. அது ஒன்னாதான், ஒரு சொல்லாதான் நம்ம சொல்லணும். எல்லா தொகையும் ஒரு சொல் நடைய அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்புறம் வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா? வேற்றுமை உருபுகளை சேர்த்தே தான் எழுதணும், பிரிக்க கூடாது. மழையை பார்த்தான், அது மழையை பார்த்தான் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இந்த மழையை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஐங்கிற வேற்றுமை உருபு சேர்ந்தே இருக்கு. மழை அப்படிங்கிறது ஒரு சொல்லு கூட ஐங்கிற வேற்றுமை உருபு சேர்ந்தே இருக்கு. அப்போ அதை பிரித்து எழுதிடக்கூடாது. மழையை பார்த்தான், மழையை அப்படிங்கிறத நாம சேர்த்து தான் எழுதணும். அண்ணனுக்கு தம்பி, கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. அப்போ அந்த கூவை தனியா பிரித்து எழுதக்கூடாது. இடைச்சொல்லை பிரித்து எழுதக்கூடாது. இப்போ நான் சொன்னேன்ல, காலம் காட்டும் இடைநிலைகள், அதெல்லாம் இடைச்சொற்கள் தான். விகுதிகள் க, இய, இயர், இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். அப்புறம் பெயரச்சு விகுதிகள் அ, க, இதெல்லாம் பெயரச்சு விகுதிகள் வருது இல்லையா? இதெல்லாமே என்னன்னு சொல்றோம்னா இடைச்சொற்கள்னு சொல்றோம். பெயர் சொற்களுக்கும் வினை சொற்களுக்கும் சேர்ந்தே தான் வரும் அது இடைச்சொற்கள். ஸோ இடைச்சொற்களை நாம பிரிக்க கூடாது. தாம் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். அவர்தாம் அப்படின்னு சேர்த்தே தான் சொல்லணும். இடைச்சொல் வந்து, இடைச்சொல்னா என்னன்னா அது தனித்து நின்று பொருள் தராது. பிற சொல்லோடு சேர்ந்து வருகின்ற சொல் தான் இடைச்சொல். அந்த இடைச்சொல் பிற சொற்களோடு சேர்ந்து தான் வரணுமே தவிர அதை தனியா சொல்லக்கூடாது. அவர்தாம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அவர் ஒரு ஸ்பேஸ் விட்டு தாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா பொருள் மாறிடும். எக்ஸாம்பிள் கீழே பார்க்கலாம். அப்புறம் துணை வினையை சேர்த்தான் எழுதணும். இப்போ வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குல்ல, இதுல முதல் வினை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கு துணை வினை எதுன்னு பார்த்தீங்கன்னா விடு, வந்து விடு, செய்து கொண்டான், பார்த்துப்படி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல பார்த்துப்படியில படி அப்படிங்கிறது துணை வினை. பார்த்து போ அப்படின்னு சொல்றோம்ல, பார்த்து போ, அதுல போ அப்படிங்கிறது துணை வினை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த விதி, பிரித்தால் பொருள் வேறுபடும் ஆயின் சேர்த்தே எழுதணும். பிரிச்சா பொருள் வேறுபடும் அப்படின்னா அதை சேர்த்து தான் எழுதணும். அப்புறம் வரி முடிவில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? கோதண்டராமன் அப்படிங்கிறத கோ இந்த சென்டென்ஸோட லாஸ்ட்ல வந்துடும். அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா தண்டராமன் போட்டுருவாங்க. தண்ட
ராமன் அப்படின்னு போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்படி பிரிக்கக்கூடாது. வரி முடிவில் இடம் இல்லாவிட்டால் பொருள் தரும் முறையில் பிரிக்க வேண்டும். வரவி டாதுன்னு பிரிக்கக்கூடாது. வரவி டாதுன்னு பிரிக்கக்கூடாது. வர விடாதுன்னு பிரிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம எழுதும் பொழுது ஒரு வரி முடிகிற இடத்துல எங்க பிரிக்கணுமோ அங்க பிரிக்கணுமே தவிர பொருள் இல்லாமல் பிரிக்கக்கூடாது. கள் விகுதிய கூடுமான வரைக்கும் பிரிக்கக்கூடாது. பிரிச்சா வேற பொருள் மாறிடும். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கீழே இருக்கு. அவர் கள் கூறினார்கள். மன்னிக்கணும். அவர் கள் கூறினார் கள் அப்படிங்கிறது பிழை. அவர்கள் கூறினார்கள் அப்படிங்கிறது தான் சரி. அப்புறம் எழுதும் போதும் அச்சிடும் பொழுதும் சரி, மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னா என்ன? புள்ளி வைக்கிற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அந்த மெய்யெழுத்துக்கள் வரியின் இடப்பக்கத்தில், அதாவது வரி முதலில் வரக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம எழுத போகிறோம். லெஃப்ட் டு ரைட் தான் எழுதுவோம். தமிழ் அப்படிங்கிறத நம்ம இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் தான் அப்படி தான் எழுதுவோம், அந்த டைரக்ஷனில். அங்கே ஒரு ஒற்றில் அது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. மெய்யெழுத்தில் அது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. உடம்பெடுமை வரும் இடங்களில் சேர்த்தே தான் எழுதணும். அது என்ன சார் உடம்பெடுமை? நல்லா கவனிங்க நண்பர்களே. தமிழ் இலக்கணத்துக்கு நிறைய அடிப்படைகள் இருக்கின்றன. அதில் புணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். இந்த புணர்ச்சிக்கு நம்ம தனி வகுப்புகள் பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அதுக்கும் புணர்ச்சிக்கு ஒரு 4-5 வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பிரச்சனையே இல்லாமல் அதை நம்ம முடிச்சு விட்டுடலாம். ஓகேவா? அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு முக்கியமான புணர்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்படு மெய். பேர் என்ன? உடம்படு மெய் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக கேளுங்க. தெரியலன்னா இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 2 சொற்களை நம்ம சேர்த்து எழுதுறோம்ல, மழை கூட்டல் மேகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மழை கூட்டல் மேகத்துல முதல்ல வருகின்ற சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மழை. இந்த மழையை நாம என்ன சொல்லுவோம்னா நிலைமொழி என்று சொல்லுவோம். இந்த மழையை நம்ம என்ன சொல்லுவோம்? நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த மழை கூட எந்த சொல் சேருது அப்படின்னா மேகம்ங்கிற சொல் சேருது. அந்த மேகம்ங்கிற சொல்ல நாம வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த நிலைமொழி வருமொழி ரெண்டும் சேரும் பொழுது எது ரெண்டும் சேருது அப்படின்னு பார்க்கலாம். எது ரெண்டும் சேருதுன்னா, இந்த மழைங்கிறத நான் முதல்ல எழுதுறேன். மழை அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து ழை இல்லையா? அந்த ழை அப்படிங்கிறது எந்த 2 எழுத்துக்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழு கூட்டல் ஐ. இழு கூட்டல் ஐ. இந்த கூட்டலுக்குரிய அப்படியே போட்டுக்கிறேன். மேகம், மேகத்துல முதல் எழுத்து மே, அது இம் கூட்டல் ஏ அப்படிங்கிறதோட கலவை. இம்மு கூட்டல் ஏ தான் மே, மேகம். புரியுதுங்களா? இப்போ எந்த 2 எழுத்துக்கள் புணர்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்கின்றன சேருகின்றன அர்த்தம். ஐயும் இம்மும் தான் சேருது. இந்த ஐயும் இம்மும் தான் சேருது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மழை அப்படிங்கிறது நிலைமொழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து எது? ஐ. அப்ப நிலைமொழி ஈரும். என்னது? நிலைமொழி ஈரும். ஈரும் அப்படின்னா இறுதின்னு அர்த்தம். வருமொழி முதலும். வருமொழி முதலும். வருமொழி முதல் எது இங்க? இம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் தான் புணரும், அதாவது சேரும். சேர்த்து எழுதும்பொழுது. புரியுதுங்களா? இந்த விஷயத்த முதல்ல நல்லா கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ உடம்படுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உயிர் ஈற்றுக்கு பின். என்னது? உயிர் ஈற்றுக்கு பின். அதாவது நிலைமொழியில உயிரெழுத்து கடைசியாக இருக்கும் பட்சத்துல, இந்த மழை மேகத்துல இந்த எக்ஸாம்பிள் கூட வேணாம், நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த இதுக்கு சூட்டபிளான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது, அதை பார்க்கலாம். பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். மலை கூட்டல் ஆடு அப்படின்னு சொல்றோம். இப்போ நிலைமொழி எது? மலை. முதல்ல வர்றது தான் நிலைமொழி இல்லையா? மலை. மலை அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து லை. லைங்கிறது இல்லு கூட்டல் ஐ கூட்டல் இந்த ஆடுல ஆடு. இந்த ஆடுல முதல் எழுத்து எது? வருமொழியில முதல் எழுத்து ஆ. அதை எதுவும் பிரிக்க முடியாது. ஆங்கிறது உயிர் எழுத்து தான். நல்லா கவனிங்க. உயிர் ஈற்றுக்கு பின், அதாவது நிலைமொழியில கடைசி எழுத்து உயிரெழுத்து ஐ. அது என்ன? உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து தான் இறுதி எழுத்தா இருக்கு. அதுதான் உயிர் ஈறு. உயிர் ஈற்றுக்கு பின், பின்னர் உயிர் முதல் சொல் வரும் பொழுது,
உயிரெழுத்தை முதலாக கொண்ட சொல் அப்படின்னு அர்த்தம். உயிர் முதல் சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரெழுத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும் பொழுது 2 உயிர் ஒலிகளையும் ஒன்றுபடுத்த. கவனிங்க, இங்க ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரெழுத்து இருக்கு, இங்க ஆ அப்படின்னு ஒரு உயிரெழுத்து இருக்கு. இந்த 2 உயிர் ஒலிகளையும் ஒன்றுபடுத்துவதற்காக, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறதுக்காக நடுவுல ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த மெய்யெழுத்து தான் உடம்படு மெய். ஒரு மெய்யெழுத்து தோன்றும், அந்த மெய்யெழுத்து தான் உடம்படு மெய் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்ப இயல்பா மலை கூட்டல் ஆடு சேர்த்து சொல்லி பாருங்க, மலையாடுன்னு வரும். என்ன வரும்? மலையாடு. அப்போ நல்லா கவனிங்க, இங்க ஈ அப்படிங்கிற, அதாவது யாவுக்கு மேல புள்ளி வச்சா ஈ இல்லையா, அந்த ஈ அப்படிங்கிறது உடம்படு மெய்யா தோன்றிருக்கு. இப்போ மலை அப்படிங்கிறது இங்க ஏற்கனவே இருக்கு, கூட்டல் ஈ கூட்டல் ஆ டு. இந்த ஈயும் ஆவும் சேர்ந்ததுன்னா யா அப்படின்னு வரும் இல்லையா. உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது மெய்யெழுத்து. மெய்னா உடல், மெய்னா என்ன? உடல். ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போ மெய்யோடு உயிர் வந்து சேர்ந்துடும். ஈ கூட்டலா யா. அது இப்ப எப்படி புணரும்? மலையாடுன்னு புணரும். இங்க புதுசா வந்துச்சு இல்லையா ஈ, இந்த ஈ தான் உடம்படு மெய். 2 உயிரெழுத்துக்களை ஒரு உடன்பட வைப்பதற்காக வருகின்ற மெய்யெழுத்து தான் நம்ம உடம்படு மெய் அப்படின்னு சொல்றோம். இந்த உடம்படு மெய் 2 தாங்க இருக்கு. ஒன்னு இவ்வு, இன்னொன்னு ஈ. ஒன்னு இவ்வு, இன்னொன்னு ஈ. இந்த உடம்படு மெய்க்கு நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவர் ஒரு விதி சொல்றார். அது எப்படி இருக்கும், எப்படி சேரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி சொல்றார். அது என்னன்னு பார்க்கலாமா? இ ஈ ஐ வழி எவ்வும். இ ஈ ஐ வழி எவ்வும், அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து ஈ ஆகவோ ஈ ஆகவோ ஐ ஆகவோ இருந்து வருமொழியின் முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்தால் தோன்றுகின்ற உடம்படுமை ய. ஏனை உயிர் வழி வவ்வும். அது இல்லாத மற்ற, ஏனைனா மற்றன்னு அர்த்தம், மற்ற உயிரெழுத்துக்கள்ல முடிஞ்சா, நிலைமொழியின் கடைசி எழுத்து மற்ற உயிரெழுத்துக்களா இருந்தா வ அப்படிங்கிறது, வவ்வும்னா வாங்கிறது உடம்படுமையா வரும். ஏ முன் நிலைமொழியின் இறுதி எழுத்து ஏவாக இருந்தால், அதே மாதிரி வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், அப்போ இவ்விருமையும் அப்படின்னு சொல்றாரு. ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னா இவ்வும் வரலாம் ஈயும் வரலாம். புரியுதுங்களா? அதுதான் அந்த இது. சரி, இப்போ எப்பெல்லாம் எகர உடம்படு மெய் வரும்? இ ஈ ஐ வழி எவ்வும். நிலைமொழியின் கடைசியில, நிலைமொழியின் ஈற்றுல இ ஈ ஐ இருந்து வருமொழி முதல்ல எந்த உயிரெழுத்து வந்தாலும் ஈ தோன்றும். எடுத்துக்காட்டு மணி கூட்டல் அடி. மணி கூட்டல் ஈ கூட்டல் அடின்னு வரும். ஏன்? மணி இருக்கு இல்லையா, இந்த நீங்கிறது இன்னு கூட்டல் ஈன்னு வருது. இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு வருது. தெளிவா எழுதுறேன் பாருங்களேன். மணி அப்படிங்கிறதுல இந்த நீ அப்படிங்கிறது என்ன? இன்னு கூட்டல் இ பிளஸ் வருமொழி என்ன? அடி. அப்போ இங்க ஈ வந்திருக்கு, இங்க ஆ வந்திருக்கு. நிலைமொழியின் இறுதி எழுத்து இ, வருமொழியின் முதல் எழுத்து அ. ஈ ஐ வழி எவ்வும். இங்க ஈ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எகர மெய் தான் உடன்படுமையா வரும். அப்போ மணி அடித்தான், மணி அடித்தான், இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து ஏன்னு வந்துடும், மணி அடித்தான். அதே மாதிரி தீ கூட்டல் அணைத்தான். தீங்கிறது என்ன? இத்து கூட்டல் ஈ. இங்க ஈ வந்திருக்கு, இங்க ஆ வந்திருக்கு. நிலைமொழியின் இறுதி எழுத்து ஈ, வருமொழியின் முதல் எழுத்து அ. அப்ப என்ன உடன்படுமை வரும்? ஈ தான் வரும். அப்போ தீ ஈயே அணைத்தான், ஈயும் ஆவும் சேர்ந்தா ய. வாழை இலை, இங்க என்னதுல முடியுது? வாழையில ஐ முடியுது. இங்க ஐ இருக்கு, இங்க ஈ இருக்கு. எனவே உடம்படுமை ஈ, அதுதான் வரும். புரிஞ்சுதா? அடுத்து வகர உடம்படுமையை போறோம். நிலைமொழி ஈற்றுல அ ஆ உ ஊ ஓ நெடில். சரிங்களா? இதெல்லாம் வந்து வருமொழி முதல்ல 12 உயிரெழுத்துக்கள் எது வந்தாலும் இவ்வு தோன்றும். எடுத்துக்காட்டு பல கூட்டல் இடங்கள். இங்க ஆவ்ல முடியுது. பல அப்படிங்கிறது எதுல முடியுது? ஆவ்ல முடியுது. அப்போ ஆ வந்தாலும் ஆ வந்தாலும் உ வந்தாலும் ஊ வந்தாலும் ஓ வந்தாலும் இவ்வு தான் வரும். அப்போ பல கூட்டல் இவ்வு கூட்டல் இடங்கள், இந்த இவ்வும் ஈயும் சேர்ந்தா வீன்னு வந்துடும்.
அது மாதிரி நிலா ஒளி, இது ஆ சவுண்ட்ல முடியுது. ஆ வந்துச்சுன்னா இவ்வு தான் வரும். ஆ வந்துச்சுன்னா இவ் வரும். இவ்வும் ஓவும் சேர்ந்துச்சுன்னா நிலா ஒளி. அப்புறம் திரு கூட்டல் அருள், இது ஊல முடியுது. திரு அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்? இரு கூட்டல் ஊ தானே, இது இரு கூட்டல் ஊ. இந்த ஊல முடியுது, இது ஆவ்ல தொடங்குது. அப்ப என்ன ஆகும்? இவ்வு தான் தோன்றும். இவ் கூட்டல் அ வ. அதே மாதிரி இவ்வு கூட்டல் அ வ. ஏ முன் இருமையும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஏ முன் இருமையும். ஏ ஒளியுடைய சொல் பெயர் சொல்லின் வகர உடம்படுமை இடைச்சொல்லாகிய எகர உடம்படுமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ ஒளியுடைய சொல் பெயர் சொல்லாயின், ஏ ஒளியுடைய சொல் இப்போ சே அப்படிங்கிறது அது ஒரு பெயர் சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வகர உடம்படுமை வரும். சே அப்படிங்கிறத இடைச்சொல், அது சே அப்படிங்கிறது அங்க இடைச்சொல்லா இருந்துச்சுன்னா அங்க எகர உடம்படுமை வரும். சே கூட்டல் அடி, சேயடி என்றும் சொல்லலாம், சேவடி என்றும் சொல்லலாம். சரியா? இதெல்லாம் உடம்படுமைனா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். உடம்படுமை என்ன விதி? நிலைமொழியின் கடைசி எழுத்து இ ஈ ஐயா இருந்துச்சுன்னா அங்க உடம்படுமை எகரம். ஏனை உயிர் வழி, ஏனை உயிர்வரின், அதாவது அ ஆ உ ஊ ஓவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இவ்வு தோன்றும். ஏவா இருந்துச்சுன்னா, நிலைமொழி இறுதி எழுத்து ஏவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? உடம்படுமை பெயரை பொறுத்து, பெயர் சொல்லின் இறுதி எழுத்து ஏவா இருந்துச்சுன்னா அங்க வகர உடம்படுமையும், இடைச்சொல்லா இருந்துச்சுன்னா எகர உடம்படுமையும் வரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏ ஒளியுடைய சொல் பெயர் சொல்லாக இருந்தால் வகர உடம்படுமை வரும், இடைச்சொல்லாக இருந்தால் எகர உடம்படுமை வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது கேள்வியா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ உடம்படுமை சில நேரங்களில் உடம்படுமை போட்டுட்டா பொருள் மாறிடும். அப்படின்னா உடம்படுமை இல்லாம பிரிச்சு தான் எழுதும். எடுத்துக்காட்டு, பெரிய கூட்டல் விடம். விடம்னா விஷம் இல்லையா? இப்படி வச்சுக்கலாமே, பெரிய கூட்டல் இடம். நல்லா கவனிங்க, நான் இங்க எழுதுறேன் ஒரு கிளாரிட்டிக்காக. பெரிய கூட்டல் இடம். இடம்ங்கிறது என்ன? இடம்ங்கிறது நம்ம இருக்கிற இடம். பெரிய கூட்டல் இடம். இந்த ஏங்கிறது எப்படி முடியுதுன்னு பாருங்க. ஈ கூட்டல் அ, இங்க ஈ இருக்கு. அப்போ ஆ வந்துச்சுன்னா என்ன உடம்படுமை? இவ்வு தானே உடம்படுமை. இந்த இவ்வையும் ஈயையும் கூட்டினீங்கன்னா இது வீண் மாறிடும்ல. அப்போ பெரிய விடம். பெரிய விடம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருச்சு, ஒரு சொல் வந்துருச்சு. இந்த பெரிய விடம் அப்படிங்கிற தொடர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷம் அப்படின்னு ஒரு பொருள் வந்துருது. புரியுதுங்களா? அப்போ பெரிய விடம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பெரிய விஷம்னு ஒரு பொருள் வருது, பெரிய இடம்னு ஒரு பொருள் வருது. இதை வந்து நம்ம சிலேடையா செய்யுள்ள வேணா பயன்படுத்தலாம். ஆனா உரைநடையில இப்படி எழுதுறது தவறு. பெரிய இடம் அப்படின்னு பொருள் தர்றதுக்கு பதிலாக பெரிய விடம் அப்படின்னு எழுதாம உடம்படுமை இல்லாம எழுதுறதே பெட்டர். அதே மாதிரி அவனை அடித்தான், கரியே இல்லை அப்படின்லாம் எழுதாம அவனை அடித்தான் கேட்பாங்க. இப்படி எழுதலாமா, இல்லை எது கரெக்டுன்னு கேட்பாங்க. அவனை அடித்தான் என்று எழுதுவதற்கு பதிலாக அவனை அடித்தான் என்று எழுதுவது சரி. கரியே இல்லை என்று சேர்த்ததற்கு பதிலாக கரியே இல்லை என்று எழுதலாம். சரியா? இதெல்லாம் உடம்படுமை இல்லாம எழுதுனா பெட்டர். ஆனா உடம்படுமையோடு சேர்த்து எழுதுனா பொருள் மயக்கம் ஏற்படலன்னு வச்சுங்க, பொருள் மாறலன்னு வச்சுங்க, அப்போ கண்டிப்பா உடம்படுமை போட்டுதான் ஆகணும். எடுத்துக்காட்டு, தீ கூட்டல் ஒளி, தீயொளின்னு தான் எழுதணும். பனை கூட்டல் ஓலை, பனையோலை அப்படின்னு தான் எழுதணும். இதெல்லாம் பிரிக்காம எழுதணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவ் கூட்டல் ஊர் அப்படின்னு நம்ம பிரிக்க கூடாது. அ கூட்டல் ஊர் என்று தான் பிரிக்கணும். ஏன் அப்படின்னா அ அப்படிங்கிறது பலவின்பால் சுற்று. இன்னும் சொல்ல போனா அவ் என்பது ஒரு பலவின்பால் சுட்டு. பலவின்பால் சுட்டுனா என்ன? அது அப்படின்னு சொல்றோம்ல, அது. இந்த அதுல உள்ள ஆ இருக்குல்ல, இது ஒரு சுட்டெழுத்து. அது கழுதை அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த ஆ அப்படிங்கிறது என்னது? அது ஒன்றன் பால் சுற்று. ஒன்றன் பால் சுட்டு. அதாவது ஒரு அக்ரிணை ஒருமைய, மனுஷன் தான் உயர்திணை, மனுஷன் இல்லாத எல்லாமே அக்ரிணை தான். புரியுதுங்களா? அது கோகிலான்னு சொல்லக்கூடாது, அவள் கோகிலான்னு தான் சொல்லணும். அவன் கழுதைன்னு சொல்லக்கூடாது, அது கழுதைன்னு தான் சொல்லணும். அப்போ அது அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமையை சுட்டும்.
அஃறிணை ஒருமையை சுட்டி காட்டுவதற்காக உள்ள சுட்டெழுத்து தான் இந்த அ. புரியுதா? அதே சமயத்துல அவ் அப்படிங்கிறது அவை, அவையில வருது அவ்வு, அவ்வு கூட்டல் ஐ தான் அவை, அவு கூட்டல் ஐ. அப்ப அந்த அவ் அப்படிங்கிறது அவை கழுதைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அவை கழுதைகள்ங்கிறது பலவின் பால் சுட்டு, அவை கழுதைகள், கழுதைகள்ங்கிற பன்மைய சுட்டுறதுக்காக அவ்வுங்கிறது யூஸ் ஆகுது. அதனாலதான் அவ் என்பது இங்க ஆ என்பது நான் கொடுத்துட்டேன், ஆ கிடையாது. அவ் என்பது பலவின் பால் சுட்டு. அப்போ ஆ கூட்டல் ஊர் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி இதுக்கு ஒரு விதி இருக்கு. பலவின்பால் சுட்டுக்கு பிறகு ஒரு உயிரெழுத்து தொடங்குகின்ற சொல் வந்துச்சு அப்படின்னா அங்க இவ்வு தோன்றி இரட்டிக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. புரியுதுங்களா? சுட்டெழுத்துக்கு பிறகு ஒரு உயிரெழுத்து வந்தால் அங்க ஒரு ஒரு மெய்யெழுத்து தோன்றி அது இரட்டிக்கும். புரியுதுங்களா? அதனால நம்ம எப்படி போடுறோம்? இவ்வு தோன்றி இரட்டித்து அது அவ்வூர் என்று ஆயிடுச்சு. அப்ப அதை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கணும்? ஆ கூட்டல் ஊர் அப்படின்னா வரணும். நெற்பயிர் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கும் பொழுது நெல் கூட்டல் பயிர் அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். ஏன் அப்படின்னா இருங்கிற சொல் கடைசியில நிக்காது. ஏதாவது ஒரு சொல் நீங்க இது வரைக்கும் படிச்சதுல இருங்கிற சொல் நின்றுருக்கா? நிக்காது. அப்போ இல்லு தான் இருறா தெரிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் விதிகள் இருக்கு, புணர்ச்சி விதிகள் இருக்கின்றன. அதை நம்ம தனி வகுப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ பிரித்து எழுதும் பொழுதும் சேர்த்து எழுதும் பொழுதும் இந்த விதிகளை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் தான் கேள்வியாக கேட்பாங்க. தவறான பொருள் பிரிப்பால், அதாவது தவறான பிரிப்பால் பொருள் மாறுவன கேட்பாங்க. இப்போ போன தடவை டிஎன்பிஎஸ்சி நடுவில் சின்ன ஒரு பாஸ் நான் தான் விட்டேன். ஏன்னா பக்கத்தில் தக்காளி வெங்காயம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வண்டியில். சரி ரைட்டு, இப்போ தான் கேள்வியாக கேட்பாங்க. போன தடவை குரூப் 4 எக்ஸாம்லேயோ குரூப் 2 எக்ஸாம்லேயோ ஒரு கேள்வி இருந்தாங்க. தந்த பலகை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பொருள்? கூற்று காரணமாக கேட்டிருந்தாங்க. அது மாதிரி இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள்னு கேட்பாங்க. இப்போது நான் இங்கே தேவையில்லாமல் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பிரயாணி கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரியாக பிரிச்சிருக்கேனா? இல்லை, இது தவறாக பிரிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? பிரயாணி கள் சாப்பிடும் இடம்னா என்ன மீனிங் வந்துடுது? பிரயாணி கல்லை குடிக்கும் இடம்னு மாறிடுது, அப்படி வந்துடுது. புரியுதா? அப்போ இதோட சரியான வடிவம் என்ன? பிரயாணிகள் சாப்பிடும் இடம். இப்போ இந்த பிரயாணிகள் சாப்பிடும் இடம்னு இதை கொடுத்துட்டா அதுக்கு என்ன பொருள்? பயணிகள் உண்ணும் இடம்னு கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கு பழங் கல் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கு பழம் கல் கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பழமையான கல் கிடைக்கும்னு அர்த்தம். நல்ல புளிச்ச கல் கிடைக்கும். இங்கே பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் சேர்த்து எழுதணும்னு வச்சிங்க, பழ வகைகள் கிடைக்கும்னு அர்த்தம். அப்புறம் அவரை பூவில் காணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போய் பூவில் உட்காந்துருப்பாருன்னு அர்த்தம். அந்த நபரை மலரில் காணலாம்னு அர்த்தம். இதுவே அவரை பூவில் காணலாம் அப்படின்னா அந்த தேன் உண்டும் வண்டை அவரை எனும் கொடியின் பூவில் காணலாம்னு அர்த்தம். புரியுதா? அதில்ல அவரை பூவில் காணலாம், அவரை பூவில் இந்த பண்பு இருக்கு. ஸோ அவரை என்னும் கொடியின் பூவில் காணலாம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. புரியுதா? அப்புறம் பல கைத்தொழில் அப்படின்னு பிரிக்கக்கூடாது. பல கைத்தொழில் அப்படின்னா பல கைகளின் தொழில்னு ஆயிடும். அது எப்படி சொல்லணும்? பலகை தொழில் அப்படின்னு சொல்லணும். பலகை தொழில் அப்படின்னா பலகை சார்ந்த தொழில் அப்படின்னு மீனிங். அடுத்து பாருங்க, முனிவர் தம் வரலாற்றில் கூறினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முனிவர் அவரே அவரோட வரலாற்றில் சொன்னாருன்னு அர்த்தம். முனிவர் தம் வரலாற்றில் கூறினார் அப்படின்னா முனிவருடைய வரலாற்றில் வேறு ஒருவர் சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ பிரிக்கக்கூடாது. தேவையில்லாத இடத்துல பிரித்தோன்னா பொருள் மாறிடும். அவர் வீட்டில் இருந்து போனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் இருந்துட்டு போனார், அதாவது வீட்டில் தங்கிவிட்டு போனார்னு அர்த்தம். அவர் வீட்டிலிருந்து போனார் அப்படின்னா அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு போனார்னு அர்த்தம். திரு நீலகண்டர் அப்படின்னா திருவாளர் நீலகண்டர்னு அர்த்தம். திருநீலகண்டர் அப்படின்னா அது பெயர், சிவன் அப்படி குறிக்கும். அப்புறம் செம் 9 இன்ப லம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். இல்லைனா செம் பொன் 10 பலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு செம்பு 9 பலம் என்று பொருள். இதெல்லாம் தான் கேட்பாங்க. செம்பொன் 10 பலம் அப்படின்னு சொன்னா செம்பொன் 10 பலம் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
செம்பொன் 10 பழம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது ஒரு பயிற்சி, தவறாக பிரித்தது, இல்லை பயிற்சி கிடையாது. புத்தியில் ஆதவன் அப்படின்னு பிரிச்சா தவறான பொருள் தான் வரும். புத்தியில் சூரியன் போன்றவன் வரும். புத்தி இல்லாதவன் பிரிச்சாதான் அறிவற்றவன் வரும். அப்புறம் ஜலந்தன் அப்படின்னா இங்க தேவையில்லாம சேர்த்து எழுதியிருக்கோம். இது பொருளே கிடையாது, இது நம்ம மொழியே கிடையாது. ஜலம் தன், இதுக்கு இதுவும் நம்ம மொழி கிடையாது, ஆனால் பொருள் விளங்கும். ஜலம் தன் அப்படின்னா நீர் தன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். சேர்த்தே எழுத வேண்டியவை எவை? பிழை திருத்த அட்டவணை. பிழை என்ன? ஊர் சொல்லக்கூடாது, அவ்வூர்னு சேர்த்தான் சொல்லணும். வந்த உடன் அப்படின்னு சொல்லக்கூடாது, வந்த உடன், அதான் திருத்தம். வீட்டில் இருந்து சொல்லக்கூடாது, வீட்டில் இருந்து. அவர்கள் இடம், அவர்கள் இடம்னா என்ன மீனிங் வந்துடுது? அது அவங்களோட இடம் அப்படின்னு அர்த்தம். அவர்களிடம் அப்படின்னா தான் டு தெம், அவங்கள்ட்ட அப்படின்னு மீனிங். வர அழைத்தான் பிரிக்கக்கூடாது, வரவழைத்தான். வெளி ஏறினர், வெளியேறினர். சொற்கோவை சொல்ல பிரிக்கக்கூடாது, சொற்கோவை. தெரிந்து கொள்க, தெரிந்து கொள்க. வந்து விட்டான், வந்து விட்டான். மிகுதியாகும் ஆனால், மிகுதியாகும் ஆனால் தரமாட்டேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். மிகுதியாகுமானால் தருகிறேன். மிகுதியாகுமானால் சேர்த்து எழுதணும். வெந்நீர் பிரிக்கக்கூடாது, வெந்நீர் என்று தான் சொல்ல வேண்டும். கட்டளை இட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, கட்டளை இட்டான். அப்புறம் வரி இறுதியில தவறாக பிரித்து அச்சிடுது பார்த்தீங்கன்னா கோ தண்டராமன் சொல்லக்கூடாது, கோ தண்டராமன். இரட்டை இச்சகோதரர்கள் அப்படின்னு போடக்கூடாது, இரட்டை சகோதரர்கள். அதற்கு இப்போடு, அதற்கு போடு. அப்புறம் தொழிலாளர் கல்வன் முறையில் போராடுகிறார்கள்னு எழுதினானுங்களாமா. இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? எதுவும் இல்லை. தொழிலாளர்கள் வன்முறையில் போராடுகிறார்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். தொழிலாளர்கள் வன்முறையில் போராடுகிறார்கள் அப்படிதான் சேர்த்து எழுதணும். தொகை சொற்களை பிரிக்கக்கூடாது. வினைத்தொகையோ பண்பு தொகையோ இருவேறுட்டு பண்பு தொகையோ உண்மை தொகையோ ஊமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன் தொகை தொகை அன்மொழி தொகை இப்படி எதையும் பிரிக்கக்கூடாது. வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆடு கிளை, கொல் யானை, கொள்களிறு இல்லையா, எப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஊறுகாய் எப்படிலாம் சொல்றோம்ல. செய்வினை முக்காலமும் உள்ள இருக்கு. செய்த வினை, செய்யும் வினை, செய்கின்ற வினை. பண்புத்தொகை பைந்தமிழ், பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ். பசுமை கூட்டல் தமிழ் எப்படி பைந்தமிழ்னு மாறுனுச்சு? புணர்ச்சி விதிகள் கிளாஸ்ல பார்க்கலாம். இருபெயரொட்டு பண்புத்தொகை. கார்த்திகை ஆகிய திங்கள், கார்த்திகை திங்கள் அப்படிங்கிறத சேர்த்தான் எழுதணும். உண்மை தொகை செடியும் கொடியும், உம்மு மறைஞ்சி வந்திருக்கு அதனால உண்மை தொகை. புரியுதுங்களா? இங்க வினை முக்காலத்துக்குமான வினை மறைஞ்சு வந்திருக்கு அதனால அது வினைத்தொகை. பண்பு மறைஞ்சு வந்திருக்கு அதனால இது பண்பு தொகை. கார்த்திகை ஆகிய திங்கள் எதை நம்ம இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம்? கார்த்திகைங்கிறது ஒரு மாதம் இல்லையா, திங்கள்ங்கிறது மாதம்னு அர்த்தம். இப்போ பொதுப்பெயர் இரண்டாவதும் அதுல சிறப்பு பெயர் முன்னாடியும் இருந்துச்சு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? சரி. கார்த்திகை திங்கள். சாரை பாம்பு, சாரை ஆகிய பாம்பு. பாம்புங்கிறது ஒரு பொது பெயர், அதுல ஒரு வகை சாரை. அப்ப இது இருபெயரொட்டு பண்பு தொகை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி செடியும் கொடியும் உம்மு மறைஞ்சிருக்கு, உம்மு மறைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் உண்மை தொகை. மலைத்தோல், மலை போன்ற தோல், போன்றங்கிற ஓம ஒரு மறைஞ்சிருக்கு அதனால அது ஓமை தொகை. ஓமை தொகையும் பிரிக்கக்கூடாது. இரண்டாம் வேற்றுமை தொகை. துணியை கட்டு, இங்க ஐ அப்படிங்கிறது மறைஞ்சி வந்திருக்கு. துணியை கட்டு, ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு. மொத்தம் 8 வேற்றுமை உருபு இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். முதலாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல், நான்காம் வேற்றுமை உருபு கு, ஐந்தாம் வேற்றுமை உருபு இன், ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஏழாம் வேற்றுமை உருபு கண். நான் சொல்றது புரியுதா? எனவே 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்றும் அழைக்கப்படும். அதுவும் நம்ம தனி கிளாஸா வச்சுக்கலாம். அடுத்தது உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. இப்போ தயிர்குடம், தயிரை கொண்ட குடம். என்னது? தயிரை கொண்ட குடம். ஐ அப்படிங்கிற ஓம உருபும் மன்னிக்கணும், ஐங்கிற வேற்றுமை உருபும் கொண்ட அப்படிங்கிற அதன் பயனும் ரெண்டுமே மறைஞ்சி வந்திருக்கு. அப்போ உருபும் பயனும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து மறைஞ்சி வந்திருக்கு, அதனால அது உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்றோம். அதையும் நம்ம பிரிச்சு எழுதக்கூடாது. தயிர்குடம் அப்படிங்கிறத சேர்த்து தான் எழுதணும். அன்மொழி தொகையும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். காலாயுதம் கூவிற்று,
பெரிய மீசை வந்தார் அப்படின்னு சொல்றோம்ல, பெரிய மீசைங்கிறது பெரிய மீசையை வைத்திருந்தவர் வந்தார். அப்போ ஒருவரை நேரடியாக சொல்லாம அவருடைய குணநலன்களை வச்சு நம்ம கூப்பிடுறோம்னா அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. புரியுதுங்களா? பொற்றொடி வந்தாள், பொன்னாலான தொடியை அணிந்தவள், பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்தாள்னு அர்த்தம். அது மாதிரி காலாயுதம் கூவிற்று, காலாயுதங்கிறது இங்க கோழி, சேவல். காலாயுதம்ங்கிறது சேவலை குறிக்குது. அதனால தான் அதுக்கு பேர் அன்மொழி தொகைன்னு பேர். நான் சொல்றது புரியுதா? சரி, இப்போ இந்த சாப்டர்ல இருந்து சில பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். புத்தி இல்லாதவன் சரியா பிரிச்சு எழுது. எப்படி? புத்தி குடில் இல்லாதவன். பிரிக்கக்கூடாத தொடர் எது? கிளி பேசுகிறது, பிரிக்கலாமா? இது எழுவாய் தொடர், பிரிக்கலாம். அவர் வந்தார், அவர் வந்தார் வினைமுற்று, அது வினைமுற்று தொடர், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரிக்கலாம். தயிர்க்குடம், தயிர்க்குடங்கிறது வேற்றுமை உருபும் பயனுடன் தொகுத்தொகை, இதை பிரிக்கக்கூடாது. இதான் ஆன்சர் இ. அவ்வூர் என்பதன் சரியான பிரிப்பு அ கூட்டல் ஊர். இது சரியான பொருள். இது 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 என்ன பொருள் தருது பாருங்க. இங்கு பழங் கல் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பழமையான கல் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சேர்த்து எழுதுதல். அதே விஷயத்தை தான் திரும்பி பார்க்க போறோம், அதனால ஃபாஸ்டா பார்க்கலாம். ரெண்டு சொற்கள் சேரும் பொழுது முதல் சொல்லோட இறுதியும் இரண்டாம் சொல்லின் முதலும் தான் ஒன்னா சேரும். அதுக்கு பேர் தான் புணர்ச்சி. சந்தி அப்படின்னு பேரு, சந்தித்தல். சேர்க்க வேண்டியதை சேர்க்காமையும் பிரிக்க வேண்டியதை பிரிக்காமையும் இருந்தாலும் பிழை தான். சேர்க்க வேண்டியதை சேர்க்காவிட்டாலும் பிழை, சேர்க்கக்கூடாததை சேர்த்தாலும் பிழை. விடியற்காலைன்னு சில பேர் எழுதுறான், தகுந்தா போல்னு சில பேர் எழுதுறான், நன்றாய் இருக்கும்னு சில பேர் எழுதுறான், போக இருந்தார் அப்படின்னு சில பேர் தப்பா எழுதுறாங்க. அது எப்படி எழுதணும்? விடியற்காலை அப்படிங்கிறதுல இந்த இரு இக்க ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வல்லின ரகரம் மேல புள்ளி வச்சோம் பாருங்க, விடியற்காலைன்னு தான் எழுதணும். அது மாதிரி தகுந்தா போல்னு சொல்லக்கூடாது, தகுந்தார் போல் அப்படின்னு தான் சொல்லணும். தகுந்தார் போர், தகுந்தார் போல். அப்புறம் நன்றாய் இருக்கும்னு எழுதக்கூடாது, நன்றாய் ஸ்பேஸ் விட்டு இருக்கும். போக இருந்தார்னு சொல்லக்கூடாது, போக விருந்தார் அப்படின்னு தான் எழுதணும். இதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கலாம்? சில புணர்ச்சி விதிகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் இதை கற்றுக்க முடியும். சரியா? புணர்ச்சி அப்படின்னு பார்த்தா புணர்ச்சியில் 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. அப்புறம் வேற்றுமை புணர்ச்சி, அல்மொழி புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி, அல் வழி புணர்ச்சி அப்படின்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சொல்வளம் இல்லைனா தமிழ் வளம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு நம்ம இரா இளங்குமாரனார். பிரித்து எழுதுக அத்தனை கேள்வியும் அதில் இருந்தால் வந்துருந்துச்சு போன தடவை. அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், அதை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். புணர்ச்சி 2 வகை, ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் அப்படின்னா என்னென்னு அந்த வீடியோவில் சொன்னேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எந்த மாறுபாடும் இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. மாறுபாடு அடைவது விகார புணர்ச்சி. இந்த நிலைமொழினா என்ன? முதலில் நிற்கும் சொல். வருமொழினா என்ன? பின்வரும் சொல். விகாரம்னா என்ன? விகாரம்னா மாறுபாடுன்னு அர்த்தம். முன்னாடி நம்ம பிரித்து எழுதுகிற விதிகளை பார்த்தோம், அதிலே சில சேர்த்து எழுதுகிற விதிகளையும் சேர்த்தான் பார்த்தோம். சேர்த்து எழுதுவதற்கென்று 8 விதிகள் இருக்கின்றன இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புத்தகத்தில். தொகை சொற்களை பிரிக்காமல் சேர்த்தே எழுதணும், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதனால நான் ரொம்ப பேசல. அதில் வேற்றுமை உருபுகளை சேர்த்தே எழுதணும், இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இடைச்சொல்ல சேர்த்து எழுதணும், ஏற்கனவே பார்த்துட்டோம். துணை வினையை சேர்த்து தான் எழுதணும், பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஓகே. பொருள் வேறுபட்டால் சேர்த்து எழுதணும். என் பங்கு நிலம் ஆகவே கொடுத்தான் அப்படிங்கிறது பிழை. என் பங்கு நிலமாகவே கொடுத்தான், என் பங்கை அவன் நிலமாகவே கொடுத்தான் அர்த்தம். என் பங்கு நிலமாகவே அவன் கொடுத்தான். அப்புறம் இடம் இல்லாவிட்டால் பொருள் தரும் முறையில் பிரிக்க வேண்டும். எழுதுறோம், இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியில் இடம் இல்லை, அடுத்த வரைக்கும் போகணும். அப்போ பொருள் தராமல் தான் பிரிக்கணும். வரவி டாதுன்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? வர விடாது அப்படின்னு எழுதணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்தது உடம்படுமையை சில இடங்களில் சேர்த்து எழுதணும். வரவில்லை வந்தவுடன் பார்த்தாச்சு. கள் விகுதிகளை கூடு மட்டும் பிரிக்காமல் எழுதணும். அவர்கள் கூறினார்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான் நண்பர்களே. சரி, இப்போ சேர்க்கும் பொழுது எழுத்து மாறும் முறை. இப்போ 2 சொற்களை நம்ம ஒன்றா சேர்க்குறோம். இப்போ எப்பப்பெல்லாம் எழுத்து மாறும்? முதல்ல இயல்பு புணர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாற்றமும் இல்லாமல் சேருவது. கண்டு கூட்டல் பேசினார், கண்டு பேசினார். என்று கூட்டல் கூறினார், என்று கூறினார். வந்து கூட்டல் தந்தார், வந்து தந்தார். செய்து கூட்டல் சொன்னான், செய்து சொன்னான். சரியா? நிலைமொழியின் ஈற்று மொழியோடு வருமொழி முதல் உயிரெழுத்து சேரும்போது நல்லா கவனிங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்களேன். நானே ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் ஆன ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? நீங்களே நல்லா கவனிங்க.
மழை கூட்டல் மேகம், ரெண்டுத்தையும் சேர்த்தா மழை மேகம், அப்படியே சேர்ந்துருச்சு. இதுதான் இயல்பு புணர்ச்சி. ரெண்டுத்துக்கும் ஒரு பாதிப்பும் இல்லை. கவனிங்களேன். பால் கூட்டல் ஆடை, இது எப்படி புணரும்? பாலாடை என்று புணரும். இதுவும் இயல்புதான்னு சொல்றாரு நன்னூலாசிரியர். ஏன் தெரியுமா? இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேர்வது இயல்பானது. நிலைமொழியின் ஈற்றுமொழியோடு வருமொழியின் முதல் எழுத்து, அதாவது வருமொழியின் முதல் உயிரெழுத்து சேர்வது இயல்பு புணர்ச்சி தான். தெருவில் கூட்டல் ஓடினான், இந்த இல்லு மெய்யெழுத்து, ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து. மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உடல். இந்த உடலும் உயிரும் ஒன்னா சேர்றது. இல்லு கூட்டல் ஓ, ஓ. அப்ப தெருவில் ஓடினான் அப்படின்னு வர்றதும் இயல்பு புணர்ச்சி தான். மாற்றம் இல்லாம சேர்ந்தாலும் இயல்பு புணர்ச்சி தான். மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து கலந்து நின்றாலும் அது இயல்பு புணர்ச்சி தான். அடுத்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா என்ன? புதுசா ஒன்று தோன்றுறது. எடுத்துக்காட்டு, மழையை கூட்டல் பார்த்தான். இந்த 2 சொல்லி நான் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மழையை பார்த்தான், அந்த இப்பு புதுசா தோன்றி இருக்கு. மழையை பார்த்தான், அந்த இப்பு தோன்றி இருக்குல்ல, அது தோன்றல் விகாரம்னு பேரு. விகாரம்னா மாற்றம் அப்படின்னு பொருள். தோன்றல் விகாரம்னா ஒரு எழுத்து புதுசா தோன்றி இருக்குன்னு அர்த்தம். திரிதல், திரிதல்னா பால் தயிரா திரிஞ்சிரும் இல்லையா? அப்படின்னா அர்த்தம் பால் தயிரா மாறுனுச்சு, அதை தான் நம்ம திரிதல்னு சொல்றோம். அப்போ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுனுச்சுன்னா அதுக்கு பேரு திரிதல் விகாரம். கெடுதல் விகாரம்னா ஒரு எழுத்து இல்லாமையே போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு கெடுதல் விகாரம். இப்போ இந்த 3த்துக்கும் வாழை கூட்டல் பழம், 2 சேர்ந்துனா வாழைப்பழம் அப்படின்னு இருக்கா? இந்த இப்பு புதுசா தோன்றி இருக்கா? அப்போ அது தோன்றல் விகாரம். ஓகேவா? நல்லா கவனிங்க. புதுசா ஒரு எழுத்து தோன்றுனா அதுக்கு பேரு தோன்றல் விகாரம். வல்லெழுத்து மிகுதலும் உடம்படுமை வருதலும் தோன்றலின் பார்ப்படும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. உடம்படுமை வருது இல்லையா, அதுவுமே தோன்றல் விகாரம்தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்படுமை வருதலும் தோன்றலின் பார்ப்படும். உடம்படுமையும் தோன்றல் விகாரம் தான். புரியுதுங்களா? மலை கூட்டல் ஆடு மலையாடு, மலை கூட்டல் ஆடு இஸ் ஈக்குவல் டு மலையாடு. இதுல என்ன தோன்றி இருக்கு? ஈ தோன்றி இருக்கு. உடம்படுமையும் தோன்றல் தான். திரிதல், ஒன்று வேறொன்றாக மாறுவது. பல் கூட்டல் பொடி, பற்பொடி. இந்த இல்லு என்னவா மாறி இருக்கு? இர்ரா மாறி இருக்கு. அதுக்கெல்லாம் விதி இருக்கு. இந்த இல்லு ஏன் இர்ரா மாறிச்சுன்னு விதி இருக்கு. புணர்ச்சி விதிகளை பார்க்கலாம். அடுத்து அணில் கூட்டல் பிள்ளை, அணிற்பிள்ளை. ஓகேவா? அடுத்து பாருங்க, கெடுதல். கெடுதல்னா என்ன? உள்ள எழுத்து அறிவது. மரம் கூட்டல் நாய், மரநாய். இந்த இம்மு காணாம போயிடுது இல்ல, அதுக்கு பேர் தான் கெடுதல். கெடுதல்னா அப்படி விட்டுட்டு போயிடுறது. உடம்படுமைனா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த சாப்டர் அப்படியே நான் மேலே கொண்டு வந்து உங்களுக்கு போட்டேன். ஈ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், இது ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஏ3 இருமை அது வரைக்கும் பார்த்தாச்சு. தொகை சொற்களில் உடம்படுமை வர வேண்டும். தொகை சொற்கள்லையும் உடம்படுமை வரணும். சரிங்களா? மாவின் விலை, அதாவது மாமரத்தின் இலைன்னு அர்த்தம். அப்போ மா கூட்டல் இலை, மாவிலை. சரிங்களா? தெருவின் ஓரம், தெருவின் ஓரம், அங்கேயும் தெரு ஓரம். அந்த உடம்படுமை இவ்வு வந்திருக்கு, இங்கேயும் இவ்வு வந்திருக்கு. பூ கூட்டல் அரசு, பூவரசு, இங்கேயும் இவ்வு வந்திருக்கு. உடம்படுமையிலையும், அதாவது தொகை சொற்கள்லையும் உடம்படுமை வரும். என்னென்ன தொகை சொற்கள் இருக்கு? வினைத்தொகை, பண்பு தொகை, வேற்றுமை தொகை, உடன் தொக்கத்தொகை, உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, இது மாதிரி நிறைய தொகைகள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துலேயுமே உடம்படுமை வரணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, வியப்பு, துன்பம், மெச்சி பேசுதல். மெச்சி பேசுதல்னா புகழ்ந்து பேசுதல். இந்த இடங்கள்லையும் ஐயம் உண்டாகும், அதாவது சந்தேகம் உண்டாகுகின்ற இடங்கள்லையும் வீணான இடங்கள்லையும் உடம்படுமை வேண்டுவதில்லை. அப்புறம் சுட்டெழுத்துகள் பின். என்னென்ன சுட்டெழுத்துகள் இருக்கு தமிழில்? அ, இ, உ. அ அப்படிங்கிறது அது, அதுங்கிறது பக்கத்தில் இருக்கிறது சுற்றுறதா, தூரத்தில் இருக்கிறது சுற்றுறதா? தூரத்தில் இருக்கிறது சுற்றுறது. அது மலை அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அதுனா தூரத்தில் மலை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது சேய்மை சுட்டு. இ, இ அப்படின்னா இது என் பையன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா
இது அப்படிங்கிறது அண்மை சுட்டு. என் பக்கத்தில் இருக்கிறவனை தான் நான் இது என் பையன்னு சொல்கிறேன். அப்போது அது அண்மை சுட்டு. அப்படிங்கிறது தொலைவுலையும் இல்லை, நடுவுலையும் இல்லை, நடுவில் ஒருத்தன் நிற்கிறான்னு வச்சுக்கிங்க. உவனுங்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவனும் இல்லை, தூரத்தில் இருக்கிறவனும் இல்லை, நடுவில் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுட்டெழுத்துகள் அ இ உ, இந்த சுட்டெழுத்துகளின் பின்னும் எகர வினாவின் பின்னும் உயிர்வரின் இவ் தோன்றி இரட்டிக்கும். இந்த விதியை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அ கூட்டல் ஊர். இந்த சுட்டெழுத்துக்கு அப்புறம் உயிரெழுத்து வந்துச்சுன்னா இவ்வு தோன்றி இரட்டிக்கும். அப்போ இந்த அ இவ்வு போட்டாச்சு, அவ்வு. இந்த இவ்வும் ஊவும் ஊ இப்படி வரும். இந்த இவ்வு உடம்படுமை கிடையாது. இது விதியின்படியான இவ்வு. நான் சொல்றது புரியுதா? சுட்டெழுத்துக்களின் பின்னும் எகர வினாவின் பின்னும். இப்போ ஏ கூட்டல் ஊர் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஏ அப்படிங்கிறது வினா, வினா எழுத்து, எகர வினா. புரியுதுங்களா? இந்த ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி, அதாவது இதுக்கு அடுத்தது ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா இவ்வு தோன்றி இரட்டிக்கும். எவ்வூர் அப்படின்னு வரும். ஏ கூட்டல் ஆறுன்னு வச்சுங்க. ஏ அப்படி வச்சுக்கணும். அ கூட்டல் ஆறு அப்படின்னா அவ்வாறு. அவ்வாறு அப்படின்னா அந்த ஆறுன்னு மீனிங் இங்கே. புரியுதுங்களா? அதே மாதிரி ஏ கூட்டல் ஆறு அப்படின்னா எவ்வாறு, எவ்வாறு. அது மாதிரி அ கூட்டல் ஆடு அப்படின்னா அவ்வாடு. புரியுதுங்களா? அது மாதிரி ஏ கூட்டல் ஆடு அப்படின்னா எவ்வாடு. இதெல்லாம் கேள்வியா வரும். அதுக்கப்புறம் குற்றியல் உகரம். உகரம் குறைஞ்சி ஒழிச்சதுன்னா அதுக்கு பேரு குற்றியல் உகரம்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி, நல்லா கவனிங்க. குற்றியல் உகரம் நிலைமொழி ஈற்றில் இருக்க வருமொழி முதலில் உயிர் வந்தால், அதாவது குசுடு துபுரு, அதான் சொல்றாங்க. கு சு டு து பு ரு, இந்த எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒன்று நிலைமொழியின் கடைசி எழுத்தா இருக்கணும். வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த குற்றியலுகரம் கெட்டு போய் ஈற்று மெய்யும் வருமொழி உயிரும் சேரும். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. குசுடு துபுர்ல தானே இது முடியுது. ரூங்கிறது குசுடு துபுர்ல ஒண்ணுதான். அதோட உகரம் கெட்டு போயினா இது இரு கூட்டல் ஊ. உகரம் கெட்டு போயினா ஊ போயிடும். அப்போ வே இட் அப்படின்னு ஆயிடுச்சு. குற்றியலுகரம் கெட்டு ஈற்று மெய்யும் வருமொழி உயிரும் சேரும். அப்போ வேட் கூட்டல் இல்லை, வேர் இல்லை. இந்த இரும் இந்த ஈயும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ரீ ஆயிடும். அப்ப வேர் இல்லை. குற்றியலுகரம் வடமொழியா இருந்தால் அது கெடாது. அது தமிழ் மொழியா இருந்தா மட்டும்தான் அது கெடும். வடமொழியா இருந்தா கெடாது. எடுத்துக்காட்டு சம்பு. சம்புங்கிறது தமிழ், தமிழ் கிடையாது. சம்புங்கிறது வடமொழி. சம்பு கூட்டலை சம்பைன்னு சொல்லக்கூடாது, சம்புவை என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஒரு 4-5 குற்றியலுகர புணர்ச்சி கொடுத்துட்டு கீழே அதே குற்றியலுகர புணர்ச்சி வடமொழியை ஒன்று கொடுத்துட்டு இதே கூட கேட்கலாம். சம்பு கூட்டலை ஆப்ஷன் ஏ எது தவறுன்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ வேறில்லை இஸ் ஈக்குவல் டு வேறு கூட்டல் இல்லை. ஆப்ஷன் பி அதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று. ஆப்ஷன் சி அதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று. ஆப்ஷன் டி இப்படி கொடுத்துட்டாங்க, சம்பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சம்பை இஸ் ஈக்குவல் டு சம்பு கூட்டல் ஐ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பொருந்தாதது அதுதான். நான் சொல்றது புரியுதா? சரி, இப்போ உடம்படுமை எடுத்துக்காட்டுகள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் போன கூட்டல் உடன் நல்லா கவனிங்க. போன இது ஆவில் முடியுது, இது ஊ வருது. ஆ வந்துச்சுன்னா இவ்வு தான் தோன்றும். அப்போ போன உடன் அப்படின்னு ஆயிடும். மா கூட்டல் இலை, இங்கேயும் ஆவில் முடியுது, ஆவில் முடிஞ்சதுன்னா இவ்வு தான் உடம்படுமை, மாவிலை. திரு கூட்டல் ஆரூர், ஊ ஊ வந்தாலும் இவ்வு தான் உடம்படுமை. பூ அப்படிங்கிறது ஊ, இங்கேயும் இவ்வு தான் உடம்படுமை. கோ கூட்டலில் ஓ வருது, ஓ வந்தாலும் இவ்வு தான் உடம்படுமை. இப்போ கோவில், அதனால தான் கோயில் என்பது கொச்சைன்னு சொல்றோம். கோயில் என்பது கொச்சை, கோவில் என்பது தான் சரி. காரணம் என்ன? கோ கூட்டல் இல், கோ கூட்டல் இல், கோ கூட்டல் இல் அப்படின்னா கோ அப்படிங்கிறது ஓவில் முடியுது. இங்கே ஓ வந்து
வறுமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா உடம்பெடுமை இவ்வு தான். அப்போ கோ கூட்டல் இவ்வு கூட்டலில் இவ்வும் ஈயும் சேர்ந்துச்சுன்னா வி, கோவில். சரியா? வர கூட்டல் இல்லை வரவில்லை, கூலி கூட்டலால் கூலியால். இங்க எல்லாத்துலயுமே இங்க கவனிங்க, இங்க மாறிடுச்சு பாருங்க. கூலி கூட்டல் ஆள். இந்த கூலி அப்படிங்கிறது எதுல முடியுது? ஈல முடியுது. கூலி அப்படிங்கிறது ஈ. அப்போ ஈ ஐ வழி எவ்வும். இங்க ஈ தான் உடம்பெடுமை. ஈ கூட்டல் ஆ யா. சொல்றது புரியுதா? தீ கூட்டல் ஆள். ஈ வந்திருக்கு. ஈ வந்துச்சுன்னா ஈ தான் உடம்பெடுமை. அது மாதிரி ஐ, கையில வந்து ஐ வந்திருக்கு. அப்போ எகரம் தான். தே கூட்டல் ஆரம். இதுல ஏ அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. பெயர் சொல்ல இருந்துச்சுன்னா வகரம் தோன்றும், இடைச்சொல்ல இருந்துச்சுன்னா எகரம் தோன்றும். நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு, இங்க கொடுத்துருக்கேன். தே, தே அப்படிங்கிறது தேவனை குறிக்குது. அப்போ இங்க ஏ அப்படிங்கிறது பெயர் சொல். ஏங்கிறது பெயர் சொல்ல வருது, அதனால வகரம் உடம்படுமையா வருது, தேவாரம். கரியே இல்லை, இங்க ஏங்கிறது இடைச்சொல். கரிங்கிறது தான் பெயர், பெயரோட ஏ சேர்ந்துருக்கு, அது இடைச்சொல் தான். புரியுதுங்களா? இடைச்சொல் அப்படிங்கிறதுனால இங்க வர ஏங்கிறது இடைச்சொல்ங்கிறதுனால எகரம் உடன்படுமையா வந்திருக்கு, கரியே இல்லை என்று வந்திருக்கின்றது. அடுத்தது நம்ம இதுவும் பார்த்தோம். சுட்டு வினா எழுத்து புணர்ச்சி. அ கூட்டல் உயிர் அவ்வுயிர். ஏ கூட்டல் அணி எவ்வணி. ஈங்கிறது என்ன? சுட்டெழுத்து தான். புரியுதுங்களா? இ கூட்டல் யானை. இ கூட்டல் யானை இங்க உடம்படுமை வந்துருது, இவ்யானைன்னு வரணும். இங்க உடன்படுமை கிடையாது, இது உடம்படுமை கிடையாது. ஏன்னா யால உயிரெழுத்து கிடையாது. இ கூட்டல் யானை இவ்யானை இந்த புத்தகத்தில் இருக்கு, பாத்துங்க. அ கூட்டல் நூல் அந்நூல். இ கூட்டல் நாடு இந்நாடு. சுட்டெழுத்து அப்படிங்கிறதுனால எது இதுக்கெல்லாம் விதி இருக்கு. அந்த விதியை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஏ கூட்டல் நூல் எண்ணூல். இப்போ இந்த வீடியோ மூலமா நீங்க இதை தெரிஞ்சுங்க. அ கூட்டல் செடி அச்சடி. ஈ கூட்டல் குதிரை இக்குதிரை. ஏ கூட்டல் படை எப்படை. அ கூட்டல் ஞாலம் அஞ்ஞாலம். ஈ கூட்டல் ஞாலம் இஞ்ஞாலம். அ கூட்டல் மனைவி அம்மனைவி. ஈ கூட்டல் எழுத்து இவ்வெழுத்து. அ கூட்டல் யானை அவ்யானை. இவ்யானை அவ்யானை ஞாபகம் வச்சுங்க. ஏ கூட்டல் யானை எவ்யானை. ஈ கூட்டல் மாதர் இம்மாதர். ஏ கூட்டல் மாதம் எம்மாதம். அ கூட்டல் வீடு அவ்வீடு. ஈ கூட்டல் வேலை இவ்வேளை. ஏ கூட்டல் விதம் எவ்விதம். அ கூட்டல் ஞானம் அங்கனம். ஈ கூட்டல் ஞானம் இங்கனம். ஏ கூட்டல் ஞானம் எங்கனம். இம்பார்ட்டன்ட். அப்புறம் விடியல் கூட்டல் காலை. இந்த இல்லு இர்ரா திரிஞ்சிருக்கு, அதனால அது திரிதல். பந்தல் கால், இந்த இல்லு இர்ரா வந்திருக்கு, அதனால அது திரிதல். ஓகேவா? தகுந்தால் போல், தகுந்தார் போல்னு மாறிடுச்சு, அதனால தெரிதல். வேறு கூட்டல் இல்லை, வேறில்லை. ஏன்? உகரம் கெட்டு போயிடுச்சு, அதனால அது கெடுதல். இம்பார்ட்டன்ட். குற்றியலுகர புணர்ச்சியில உகரம் கெடுது. மரபு கூட்டல் ஆகும், மரபாகும். இங்கேயும் உகரம் கெடுது, கெடுதல். அடுத்தது பாருங்க. அங்கு கூட்டல் அங்கு, அங்கங்கு. இங்கேயும் கெடுதல், ஊ போயிடுது. இங்கேயும் ஊ போயிடுது, 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 இங்கேயும் ஊ ஊ எல்லாத்துலேயும் ஊ போயிடுது. சரியா? ஸோ எவ்வாறு கூட்டல் எண்ணின், அதுவும் கெடுதல் தான். வரவுங்கிறது குற்றியலுகரம் தாங்க. ஏன் அது முற்றியலுகரம்னு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. இது குற்றியலுகரம் என்றே கொள்க. முற்றியலுகரங்கிறது இல்லை, இது முற்றியலுகரம் தான். ஏன்? இது குசுடு துபுர் கிடையாது. குசுடு துபுரில் முடிஞ்சாதானே குற்றியலுகரம். இது ஊங்கிறது குசுடு துபுரில் வரல பாருங்க, அதனால இதெல்லாம் குற்றியலுகரம் கிடையாது. குசுடு துபுரில் முடியாமல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றியலுகரம். முற்றியலுகரத்திலையுமே அந்த ஊ கெடும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. எப்படி? வரவு கூட்டல் ஏற்பு வரவேற்பு. இந்த ஊல உள்ள இந்த ஊ இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஊ போயிடுது. அப்போ இவ்வு கூட்டல் ஊல இந்த ஊ காலி ஆயிடுது, இவ்வு மட்டும்தான் இருக்கு. இவ்வு கூட்டல் ஏ வே. அது மாதிரி இங்க கதவடைப்பு செலவாயிற்று அப்படிலாம் வருது. நல்லா கவனிங்க நண்பர்களே. இங்க நான் உங்களுக்கு ஒரு விதி சொல்றேன். கல் கூட்டல் இப்படி வச்சுக்கலாம்.
மேலே உள்ள எக்ஸாம்பிளே ஒன்று எடுத்துக்கலாம். மேலே உள்ள எக்ஸாம்பிளே ஒன்று எடுத்துக்கலாம். விடியல் கூட்டல் காலை. விடியல் கூட்டல் காலை. நிலைமொழியின் கடைசி எழுத்து இல்லு. இது என்ன இல்லு? இடையின இல்லு. எரள வழல இடையினம் இல்லையா? இந்த இல்லு இடையின லகர மெய். நிலைமொழியின் கடைசி எழுத்து என்ன? இடையின லகர மெய். வறுமொழியின் முதல் எழுத்து என்ன? வறுமொழியின் முதல் எழுத்து கசதபவா இருந்துச்சுன்னா, வறுமொழியின் முதல் எழுத்து கசதப. கசதப வரிசை. இந்த கா அப்படிங்கிறது கசதப வரிசை தானே. அப்ப இக்ல ஆரம்பிக்குது. இந்த இல்லு வறுமொழியில இக்கோ அல்லது இச்சோ அல்லது இத்தோ அல்லது இப்போ இருந்துச்சுன்னா இந்த இல்லு இரு என்று மாறும். இந்த இல்லு எப்படி மாறும்? இரு என்று மாறும். நான் சொல்றது புரியுதா? இந்த இல்லு இருன்னு மாறும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது இப்போ எப்படி ஆகுது? இந்த இல்லு இருன்னு மாறிடுச்சுன்னா விடியற்காலைன்னு ஆயிடுது. என்ன ஆயிடுது? விடியற்காலை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். பந்தல் கூட்டல் கால். இங்க எழுதுறேன். பந்தல் கூட்டல் கால். இங்கேயும் பாருங்க. நிலைமொழியின் கடைசி எழுத்து இல்லு. இல்லுனா எந்த இல்லு? இது இடையின லகர மெய்யெழுத்து பிளஸ் கால். அது கசத போல தான் ஆரம்பிக்குது. இக்ல வருது. வறுமொழியின் முதல் எழுத்து இக்கு அல்லது இத்து அல்லது இச்சு அல்லது இப்பா இருந்துச்சுன்னா இந்த இல் என்னவா மாறும்? இருன்னு மாறும். அப்போ பந்தற்கால் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே கவனிங்க. நாள் கூட்டல் தோறும். இந்த இல் அப்படிங்கிறது பொதுளகர இல்லு. இதுவும் இடையினம் தான் வச்சுங்க. இதுவும் இடையினம் தான். ஆனால் இது பொதுலகரம். முன்னாடி நம்ம பார்த்தது வகரலகரம். முன்னாடி நம்ம பார்த்தது என்ன? இப்போ விடியல் காலையில் அங்கே விடியல் அப்படிங்கிறதுல உள்ள இல்லு வகரலகரம். இந்த இல் இருக்கு இல்லையா? இது பொதுலகரம். பொதுலகரம் வந்துச்சுன்னா, அதே மாதிரி வறுமொழியில கசதப ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இந்த இல்லு ஈட்டுன்னு மாறும். புரியுதுங்களா? நாட் கூட்டல் தோறும். புரியுதுங்களா? இந்த இல் கெட்டு டேவா மாறிடும். அப்போ நாடோறும் அப்படின்னு அது மாறும். அவர்கள் கூட்டல் தாம். அவர்கட்டாம் அப்படின்னு மாறும். அவர்கடாம் அப்படின்னு மாறும். துகள் கூட்டல் தீர். துகடீர் அப்படின்னு வரும். இதுக்கெல்லாம் இன்னும் விதிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம புணர்ச்சி விதிகளில் பார்க்கலாம். பொதுவான தவறுகள் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்ததான். விடியற்காலைன்னு போடக்கூடாது, விடியற்காலைன்னு தான் போடணும். தகுந்தாற்போல் கிடையாது, தகுந்தாற்போல். நன்றாய் இருக்கும், நன்றாய் ஸ்பேஸ் இருக்கும். போக இருந்தார் சொல்லக்கூடாது, போகவிருந்தார். எவ்வாறெனின் அப்படின்னு தான் சொல்லணும். பந்தற்கால் என்று தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் பொதுவான தவறுகள். சிற்ப எழில் சொல்லக்கூடாது. சிற்ப எழில்னு உடம்படுமே அங்கே போட வேண்டாம். சிற்ப ஒரு ஸ்பேஸ் விட்டு எழில்னு போடலாம். அப்படி இல்லைன்னா சிற்ப வெழில்னு சொல்லலாம். வந்த ஸ்பேஸ் உடன் சொல்லக்கூடாது, வந்த உடன். பெரிய விடம்னு சொல்லக்கூடாது, பெரிய ஸ்பேஸ் இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான மீனிங்லாம் நம்ம பார்த்தோம். பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். கோ கூட்டலில் சேர்ந்தா கோவில் என்பது தான் சரி. கை கூட்டல் எழுத்து ஆப்ஷன் ஆ, கை எழுத்து தான் கரெக்ட். மரம் கூட்டல் நாய், மரநாய். அங்கே என்ன நடக்குது? அங்கே கெடுது. அப்போ கெடுதல். இம் கெட்டு மரநாய் ஆயிற்று. வேறு கூட்டல் இல்லை, வேறில்லை. ஆப்ஷன் இ தான் கரெக்ட். அடுத்தது பாருங்க. சம்பு கூட்டலை சம்பை சொல்லக்கூடாது. ஏன்? இதுவே அது தமிழ் சொல்லா இருந்துச்சுன்னா சம்பை எப்படி சொல்லலாம்? சம்புங்கிறது வடமொழி சொல், அதனால சம்புவை என்று தான் சொல்ல வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பல வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும். இனிமேல் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுக்கான விளக்கங்கள், சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.